திருமூலர்ல காலத்தை வென்றவர், காலத்தை வெல்லும் ஆற்றல் பெற்றவர், இடையராக பிறந்தவர். ஆடு மாடு மேய்த்து கொண்டே இருக்கிறவருக்கு ஞானம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்களிடையே பரப்பணுங்கிறதுக்காகத்தான் திருமூலரின் திரிக்கப்பட்ட வரலாறு. செய்யும் தொழிலை வைத்து அதற்கும் ஞானத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா சிவபெருமானே நன்றாக படைக்கப்பட்ட ஒரு சித்தர் தான் நமக்கு திருமூலர். திருமூலர் அவர்களுடைய இந்த படைப்புகள் மனித பிறவியால இதை சாத்தியமே இல்லை. ஒரு 3000 பாடல்களை, அதற்கு பொருள் என்னன்னா, ஒவ்வொரு பாடலும் 100 வருடம் தவம் இருந்தால் எவ்வளவு ஆற்றல் கிடைக்குமோ, என்ற ஒரு ஞானம் கிடைக்குமோ, அவ்வளவு ஞானமும் அந்த பாடல்ல பொதிந்து கிடைக்கிறது. திருமூலர் சைவத்தையே 4 வகையான சைவம் சொல்றார். சுத்த சைவம், அசுத்த சைவம், 3வது மார்க்க சைவம், 4வது கடுஞ்சுத்த சைவம். திருமூலரை பின்பற்றினோம் என்றால் கோயில் வழிபாடு தேவையில்லைன்னு சொல்றாரு, கோயிலே தேவையில்லைன்னு சொல்றாரு அப்படின்னு இவங்களா ஒரு முடிவுக்கு வந்துறாங்க. அது மிக மிக தவறான முடிவு. புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. திருமூலர் நம்ம பார்க்குறோம், 15 சித்தர்களையும் வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அகத்தியரை பற்றி பேசியிருக்கோம், போகர் சாமியை பற்றி பேசியிருக்கோம். திருமூலருடைய இந்த சித்த பயணம் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து? திருமூலர்ல பல கருத்துக்கள். அவர் ஒரு காலத்தை வென்றவர், காலத்தை வெல்லும் ஆற்றல் பெற்றவர். அவரை பற்றி நல்ல அரிய பல செய்திகளும் இருக்கின்றன, பல குழப்பமான தகவல்களும் இருக்கின்றன. குழப்பமான தகவல்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்து அதை நீக்கிவிட்டு, அடுத்தது அவர் என்ன சொன்னார், எப்படி சொன்னார், அவரை எப்படி புரிந்து கொண்டோம், இதெல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். திருமூலர்னாலே அடிப்படையாக நீங்கள் ஒரு பிறப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது அவர் ஒரு இடையருடைய உடம்புல ஏறி அதுக்கு பிறகுதான் அவர் சித்தராக வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது மூலன்கிறவர் ஒரு இடையர், அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் இறந்து போயிடுவார். அப்போ அந்த ஆடு மாடுகள் எல்லாமே அவரை சுற்றி நின்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும். அப்படி அழுது கொண்டு இருக்கும்போது மேலே வானத்தில் சென்று கொண்டிருந்த நந்தி பெருமான் அப்படியே அந்த இடையனுக்கு இப்படி பசுவின் துன்பங்களை எல்லாம் நீக்கணுங்கிறதுக்காக இடையனோட உடம்புல புகுந்துக்கிட்டு அவர் அதுக்கு பிறகு திருமூலர்னு பேர் வாக்குகள் கொடுத்தார். இதுதான் உலகியலாக சொல்லப்படுகின்ற ஒரு கதை. இந்த கதையின் அடிப்படை என்னன்னா, இடையராக பிறந்தவர், ஆடு மாடு மேய்த்து கொண்டே இருக்கிறவருக்கு ஞானம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்களிடையே பரப்பணுங்கிறதுக்காகத்தான் திருமூலரின் திரிக்கப்பட்ட வரலாறு. அதாவது இடையன் தானே, அவர் மாடு மேய்க்கிறவர் தானே, மாடு மேய்க்கிறவருக்கு எப்படி ஒரு ஞானம் வந்துருங்கிறத பிற்காலத்தில் வந்தவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் இப்படி ஒரு கதையை புனைஞ்சு விட்டாங்க. இந்த கதையில் என்னெல்லாம் தவறு இருக்குதுன்னு பாருங்க. ஏங்க, உண்மையிலேயே இந்த மாடுகள் அழுததாகவே வச்சுக்கிட்டுக்கலாம். ஒரு நல்ல இது பாதுகாத்து வச்சுருந்துச்சுன்னா அது உணர்ச்சி பொங்க சுற்றில நின்று அழுதுகிட்டு இருக்குதுன்னே வச்சுக்கிட்டுக்கலாம். அப்போ நந்தி தேவர் எப்படிப்பட்டவர்? அவர் பல வேலையாக போயிட்டுருப்பார். அவர் சிவபெருமானை பார்க்கணும், இதை பார்க்கணும், அவருக்கு வேலைகள் இருக்கின்றன. ஒரு உலகியலாக உலகத்தில் எல்லாரும் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. மனிதர்கள் அழமாட்டாங்களா? அவர் போகிற வழியிலையும் வார வழியிலையும் எத்தனை இறந்த வீடுகள் இருக்கும், எல்லாரும் எத்தனை பேர் துன்பத்தில் துடித்து கொண்டு இருப்பார்கள், எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து அழுதுட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு நந்தி தேவராக அவர் இருக்க முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, திருமூலரே இதுக்கு பாடல் இதை விளக்குறாப்புல பாடல்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்குன்னா, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இவர் நான் இடையில நந்திதேவர் வந்ததுனால தான் எனக்கு பாடல் வந்ததுன்னு சொல்ல, படைக்கும் பொழுதேயே இறைவன் சிவபெருமான் என்னை நன்றாக படைத்து விட்டான்.
இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? திருமூலரே சொல்ற, படைக்கும் போதே என்னை நன்றாக படைத்து விட்டான், மற்றவர்கள் மாதிரி படைக்கவில்லை, என்னை நன்றாக படைத்து விட்டான். எதற்காக என்றால், காலங்கள் தோறும் மக்கள் சிவபெருமானை வழிபடுவதற்காக, அதுவும் தமிழில் வழிபடுவதற்காக, தெய்வத்தமிழில் மொழியில் வழிபடுவதற்கான உண்டான வழிமுறைகளையும் மந்திரங்களையும் வழங்க வேண்டும் என்பதை காரணத்திற்காக படைக்கும் போதே என்ன சிவபெருமான் நன்றாக படைத்து விட்டார் அப்படின்ட்டு திருமூலரே சொல்றாரு. அப்ப திருமூலர் சொல்றபடி இவர் படைக்கும் போதே ஒரு சிறப்பான கருவிலே திருவுடையார்னு சொல்லுவாங்க. அத மாதிரியான ஒரு பிறப்பு தானே தவிர, அவர் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார், அந்த தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது அப்படி ஒன்று ஒரு பிறரை ஏமாற்றுவதும் பிறருக்கு துன்பம் விளைவிக்கிறது தான் தவறான தொழிலே தவிர, அதை தவிர எதுவும் தவறான தொழில் இல்லை. அதனால் இதிலிருந்து மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், செய்யும் தொழிலை வைத்து அதற்கும் ஞானத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா சிவபெருமானே நன்றாக படைக்கப்பட்ட ஒரு சித்தர் தான் திருமூலர். இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல்ல அடிப்படை. திருமூலர் அவர்களுடைய இந்த படைப்புகள் 3000 பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு மலைப்பை ஏற்படுத்துது. ஒரு மனித பிறவியால் இதை சாத்தியமே இல்லை, ஒரு 3000 பாடல்களை எழுதி தொகுக்கிறது அப்படிங்கிறது. அப்போது அவருடைய வாழ்நாள் காலம், ஆயுட்காலம், அதை பற்றியான கருத்து நிறைய சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, 100 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு பாடல் அவர் போய் குகையில் தவம் இருந்தார். ஏன்னா அவ்வளவு பாடல்களும் அவ்வளவு அருமையான பாடல்களாக இருக்கின்றன. ஒன்றொன்றும் அதை உணர்ந்து புரிந்து பாடணும்னா அது மனிதனோட வாயிற்காலமே முடியாது. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, போவார், ஒரு 100 வருடங்கள் தவம் இருப்பார், வருவார், ஒரு பாடல் எழுதுவார், திருப்பி 100 வருடம் தவம் இருப்பார், ஒரு பாடல் எழுதுவார். அதற்கு பொருள் என்னன்னா, ஒவ்வொரு பாடலும் 100 வருடம் தவம் இருந்தால் எவ்வளவு ஆற்றல் கிடைக்குமோ, என்ற ஒரு ஞானம் கிடைக்குமோ, அவ்வளவு ஞானமும் அந்த பாடலில் பொதிந்து கிடைக்கிறது. 100 வருடத்துக்கு ஒரு பாடல் வச்சாலே 3000 பாடலுக்கு 3 லட்சம் வருடங்கள் ஆகிவிட்டன. இன்னும் 1000 வருடங்களுக்கு ஒரு பாடல்கள் எழுதினார், இல்லை 1000 வருடங்களுக்கு ஒரு தொகுப்பான பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை சார்ந்து தொகுப்புகளாக வேற நிறைய பாடல்கள் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு போகிறது. இது சாத்தியமானா இது நம்ம அறிவியல் படி கூட இது சாத்தியம்தான். எப்படின்னா, ஐன்ஸ்டீன் தான் இதை கண்டுபிடிச்சு சொன்னார். நமது புவி ஈர்ப்பு விசை என்பது, அதை பொறுத்து காலம் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலம் எல்லா இடத்துலையும் ஒரே வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. அதில் புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இழுக்கும் பொழுது அந்த இடத்துல காலம் மெதுவாக செல்லும். அந்த புவி ஈர்ப்பு விசை குறையா இருக்கிற இடத்துல வேகமாக செல்லும். புவி ஈர்ப்பு விசையே இல்லாத இடத்துல ஒளியின் வேகத்தில் செல்லும் காலம். இப்படி இந்த மாதிரியான காலத்தின் வேகத்திற்கும் அந்த புவி ஈர்ப்பு விசைக்கும் உண்டான தொடர்பை எடுத்து சொன்னவர் ஐன்ஸ்டீன் தான். அப்படி இதில் தான் நம்மளுடைய பண்டைய கால இலக்கியங்க என்ன சொல்லணும்னா, தேவலோகத்தில் ஒரு மனிதர்களுக்கு 100 ஆண்டுகள் ஆச்சுன்னா தான் தேவலோகத்தில் ஒரு நாள், தேவர்களுக்கு 100 வருடங்கள் ஆயிடுச்சுன்னா பிரம்மலோகத்தில் ஒரு நாள். இதெல்லாம் அந்த காலத்தின் வேகம். இங்கே இந்த நம்ம பூமியில் என்ன வேகத்தில் போகுதோ அதில் 100ல் ஒரு பங்கு வேகத்தில் தான் தேவர் உலகத்தில் போகுது, அதில் 100ல் ஒரு பங்கு வேகத்தில் தான் பிரம்மலோகத்தில் போகுது. அதனால தான் அங்கே காலங்கள் மெதுவாகத்தான் செல்லும். இப்படி இந்த மாதிரியான இருக்குது. ஏன்னா தேவலோகங்கிற பெருத்து புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இழுக்கும் பொழுது பூமியை விட அதிக வேகமாக காலத்தை இழுக்கும். அதனால் காலம் அங்கே மெதுவாக செல்கிறது. இதே எடுத்துக்கிடுங்க. அட்டமா சித்தியில் எடையை அதிகமாக ஆக்குதல் அப்படிங்கிறது ஒரு சித்தி இருக்குது. இப்போ அந்த சித்தி இப்போ ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போவே அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ இங்கே சமவெளியில் காலத்தின் வேகம் எவ்வளோ இருக்குதோ அதை விட இமயமலையில் உள்ளுக்குள்ளே ஒரு குகையில் போனீங்கன்னா காலம் மெதுவாகத்தான் செல்லும். அந்த செல்கிற வேகம் 1000ல் ஒரு பங்கு, ஒரு வினாடியில் 1000ல் ஒரு பங்குங்கிறதுனால நம்ம அந்த வேறுபாட்டை உணரலை. ஆனால் அந்த கருவிகளை மூலம் அளந்தீர்கள் என்றால் சமவெளியில் காலம் எப்படி வேகத்தில் போகுதோ அதை விட இமயமலை மாதிரி பெரிய மலையிலே அதுக்குள்ளே குகைக்குள்ளே போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு வினாடியில் 1000ல் ஒரு பங்கு 100ல் ஒரு பங்கு மெதுவாகத்தான் செல்லும் அப்படிங்கிறத இப்பவும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி, ஆனால் அதே மாதிரி அட்டமா சித்திப்படி தனது உடல் எடையை
மிக 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 அதிகமாக கொண்டு பொழுது போது அதை ஒரு குகைக்குள்ள இருக்கும்போது அந்த எடையை சுற்றி இருக்கிற பகுதியில் மட்டும் காலம் மிக 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 மெதுவாக செல்லும். அப்போ அவருக்கு ஒரு நாள் தான் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் காலம் வேகமாக அங்கே வந்து ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அளவுக்கு எடை கூடி இருக்கிறது. காலம் ரொம்ப மெதுவாக சொல்லும். கீழே அங்கே ஒரு நாள் இருந்துட்டு இங்கே வெளியே வந்து பார்த்தாருன்னா 100 வருடங்கள் ஓடி இருக்கும். இதுதான் அந்த அட்டமா சித்திக்கும் காலத்துக்கும் ஐன்ஸ்டீன் சொன்ன கோட்பாட்டின்படி அடிப்படையில் இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இது ஒரு 100 வருடங்கள்ங்கிறது ஒரு நாளில் அதை கழிக்கலாம், இல்லை 100 ஒரு மாதத்தில் கழிக்கலாம். அது அந்த சிவபெருமான் தவம் இருந்து நான் ஏற்கனவே சிவபெருமான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன்னு தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் உள்ளே போய் அந்த அட்டமா சித்தியை பயன்படுத்திட்டு குறுகிய காலத்திலே வெளியே வர்றாரு. மக்களுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ நாள் ஆனதாக தெரிந்தது. இவ்வளவு இந்த அறிவியல் உண்மையையும் இதையும் ஐன்ஸ்டீன் சொன்னதையும் பொறுத்து பார்த்தீர்கள் என்றால் இதெல்லாம் சாத்தியம்தான்ங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். திருமூலர் அவர்கள் செய்த பணி, இறைப்பணி, அது எந்த அளவுக்கு சைவத்தை பொறுத்த மட்டும் மேன்மையான ஒரு விஷயம். அதாவது சைவம், இப்போ சைவம்னா என்ன சொல்லியிருக்காங்க, சைவம் அசைவம்னு 2 பிரிவாக வச்சுருக்காங்க இல்லையா? சைவம்னா என்ன, தாவரங்கள்லேருந்து கிடைக்கிறத உண்பது சைவம்னு வச்சுருக்கிறாங்க. விலங்குகள்லேருந்து கிடைக்கிறத உண்டா அது அசைவம்னு வச்சுருக்கிறாங்க. அப்படியே வச்சுக்கிட்டு தேனையும் பாலையும் விலங்குகள்லேருந்து கிடைச்சா கூட நம்ம அதை சைவத்திலே தான் சேர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா சிவபெருமானுக்கு திருமுழுக்காட்டு பண்ணும் பொழுது அதெல்லாம் தேவையாக இருக்கிறது. இன்னும் பட்டுப்பூச்சியை கொன்று உருவாகிற பட்டு உடைகளை கூட அவங்க சைவத்தில் தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த சைவம் அசைவம்ங்கிறது உணவின் அடிப்படையில் இருக்கிறது, ஒரு பொருளற்றதாக இருக்கிறது. இதைத்தான் திருமூலர்னு சொல்கிறாரு. திருமூலர் சைவத்தையே 4 வகையான சைவம் சொல்கிறார். சுத்த சைவம், அசுத்த சைவம், 3வது மார்க்க சைவம், 4வது கடுஞ்சுத்த சைவம். இது என்னன்னா சிவபெருமானே நீங்கள் எந்த அளவுக்கு மனசில் நினச்சி வழிபடுகிறீர்கள். சுத்த சைவம்னா என்னாச்சுது, பசுபதி பாசம், இறைவன் தலை கட்டு உயிர் இதுக்குண்டான இதெல்லாம் புரிஞ்சு ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறது சுத்த சைவம். அசுத்த சைவம்னா என்ன, அந்த வெறும் இது திருநீர் பூசிக்கிட்டு புற அடையாளங்கள்லேயே அதிகமாக ஈடுபட்டு ஞானம் கிடைக்காதான்ட்டு தேடிக்கொண்டிருக்கும் நிலை. வெறும் புற வழிபாட்டில் தான் இருப்பாங்க தவிர அக வழிபாட்டை அவர்களால் உணர முடியாது. என்றைக்கு தான் சிவபெருமான் அருள் கிடைச்சி நம்ம உணர்வுமன் காத்து கொண்டு இருப்பவர்கள் அசுத்த சைவம். மார்க்க சைவம்ங்கிறது என்ன, சிவ தீட்சை பெற்று அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வழிப்படி அவருடைய தீட்சை கொடுத்தவர் எந்த வழியில் அவரை வணங்கணும்னு சொல்கிறாரோ அதே மாதிரி வணங்குறது மார்க்க சைவம். கடுஞ்சுத்த சைவம்ங்கிறது என்னென்னா பசுத்துவம் தலை இதிலிருந்து கூட வெளிப்பட்டு பசு பாசத்திலிருந்து கூட நம்ம அந்த தலையிலிருந்தும் பாசத்திலிருந்தும் பசுத்துவத்திலிருந்து வெளிப்பட்டு முழுக்க 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 உலகமே சிவானந்த மயமாக, உலகம் எப்படிப்பட்ட மாயையில் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்தளவில் உலகமே சிவானந்த மயமாக இருக்கிறதுன்ட்டு முழுக்க முழுக்க ஆனந்தத்தில் திளைப்பது கடுஞ்சுத்த சைவம்னு சொல்கிறேன். அப்போ இதில் எங்கேயாவது உணவு வந்திருக்குதா? கிடையவே கிடையாது. அப்போ சைவம் என்றால் என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறவரே தான் திருமூலர். இந்த திருமூலரோட இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் சைவத்திற்கும் வழிபாடு கிடைக்கும். உண்ற உணவில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இது சிவபெருமானோட திருவிளையாடல்லையும் நம்ம பார்க்கலாம். பிள்ளைக்கறி கேட்டதிலிருந்து நம்ம கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்ததிலிருந்து அவர் சிவபெருமான் உணவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னால் சைவம் வேறுபாடு இது இல்லைன்னா திருமூலர் சொன்னால் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள், மறுக்கை கூட சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாரு, புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய வல்ல அசுரராய் முனிவராய் தேராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்து, பல்விருகம் பறவை புல் எல்லாமே இத்தாவர சங்கமம் தான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரே தவிர. அப்போ மாணிக்கவாசகர்
புல்லு, பல்விருகம், பறவை எல்லாத்தையும் தாவரம்னு சொன்ன பிறகு நம்ம இனிமேலும் சைவம் அசைவம்ன்று வேறுபாடு பார்ப்பவர்கள் மாணிக்கவாசகருக்கும் திருமூலருக்கும் மாறாக இருப்பார்கள்ங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு சிந்தை தெளிவு கிடைக்கும். 18 சித்தர்களில் ஒருவர் திருமூலர் அப்படின்னு நம்ம வரலாறுகள்லாம் சொல்லுது. அப்போ இந்த சித்தர் பெருமக்களுடைய வாழ்வியல் அதில் திருமூலர் எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கார் மற்ற சித்தர்களை காட்டிலும்? வேறுபட்டது என்னன்னா, எளிமையான மக்களுக்கு சித்தர்களே பெரும்பாலும் எளிமையான கருத்துக்களாகத்தான் இருப்பாங்க. பல பல கருத்துக்களையும் மக்கள் எளிமையாக பின்பற்ற அளவில் அழகாக சொல்லி வைத்திருக்கிறது ஒன்று. பெரிய பெரிய ஞானம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளையும் எளிமையான அளவில் சொல்லி கொடுக்கறது தான் நம்ம திருமூலருடைய தத்துவம். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, திருமூலர் என்ன பாடி வச்சிருக்கிறாருன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே இப்படி சொல்லி இதை பார்த்துட்டு உடனே மக்கள் என்ன சொல்லிடுவாங்க, உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் ஐம்புலன்களும் காளா மணிவிளக்கு, இதனால் கோயிலுக்கே போக வேண்டாம், கோயிலுக்கு போகிறதுக்கு இவர் தடையாக இருக்கிறார், இவர் வேண்டான்னு சொல்கிறாரு. திருமூலரை பின்பற்றினோம் என்றால் கோயில் வழிபாடு தேவையில்லைன்னு சொல்கிறாரு, கோயிலே தேவையில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு இவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது மிக மிக தவறான முடிவு. யாருக்கு உள்ளம் பெருங்கோயில்? பிறந்த எல்லாருக்கும் உள்ளம் பெருங்கோயில் இல்லை, ஊனுடம்பு ஆலயம் கிடையாது. நமக்கு தெள்ள தெளிந்தார்க்குத்தான் சீவன் சிவலிங்கம். நம்ம எல்லாரும் தெள்ள தெளிந்துட்டோமா? தெள்ள தெளிஞ்சிட்டோம்னா சீவன் சிவலிங்கம் ஆயிருச்சுது. வள்ளல் பிரானுக்கு வாய் நம்மளோட வாய் கோபுர வாசல் மாதிரி இருக்குதா, கண்டதை பேசிக்கிட்டு தெரியுதா? இப்போ தெள்ள தெளியாத ஒருத்தருக்கு அவரையும் தெள்ள தெளிஞ்சவரையும் ஒரே நிலையில் பார்க்க முடியாது. அவர் தெள்ள தெளிந்து நீங்கள் சீவன் சிவலிங்கமாக மாறிவிட்டால், அதே மாதிரி வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் மாதிரி உன்னுடைய வாயை வைத்திருக்கும் அளவில் நீ சுத்தமாகிவிட்டால் அதுக்கு பிறகு உனக்கு கோயில் போக வேண்டியதில்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் கடவுளை கொண்டு கொள்ளலாம். ஆனால் நீ உள்ளம் பெருங்கோயிலாக உனக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தெள்ள தெளியலை. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? தெள்ள தெளியலைன்னா என்ன செய்யணும்? அப்போ உனக்கு கோயில் தேவைதானே இருக்குது, ஆலயம் உனக்கு தேவைதானே இருக்குது. அப்போ உள்ளம் தெள்ள தெளிய வேண்டும். உன் வாய் கோபுரவாசல் மாதிரி தூய்மையாக வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் எண்ணங்களும் உனக்கு வர வேண்டும் என்றால் நீ கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு நீ எப்போ போக வேண்டாம்? சீவன் சிவலிங்கமாக மாறிவிட்டது என்றால் கோயிலுக்கு போகணும். இதே மாதிரி தான் நமக்கு திருமூலர் சொல்லியிருக்காரு, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். அப்போ மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். யாரு? மனம் செம்மையானதற்கு மந்திரம் செபிக்க வேண்டாம். அவர் மனசு செம்மை ஆகாதவங்களுக்கு என்ன செய்யறது? மனமது செம்மை ஆகணும்னா மந்திரம் செபிக்கத்தான் செய்ய வேண்டும். மனதின் தரத்தை, மனதின் திறத்தை, அதை மனம் கூட்டல் திறம் வலிமையை கூட்டுறது தான் மந்திரம்ங்கிறது. அதனால் மனமது செம்மை ஆகணும்னா மந்திரம் செபிக்க வேண்டும். அதனால் மந்திரம் கிடையாது, கோயில் கிடையாது அப்படின்ட்டு திருமூலரை காரணம் காட்டி சொல்பவர்கள் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் திருமூலரோட சிறப்பான கருத்துக்கள் அண்ட் கோட்பாடுகள் மற்றும் நம்ம இன்றைக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தத்துவங்கள். திருமூலரை குறித்து, திருமந்திரத்துடைய சிறப்புகளை குறித்து நிறைய நேரம் எங்களோட கலந்துரையாடினீங்க. ரொம்ப நன்றி சார். புரோபத்தி ஊடக நண்பர்களுக்கு இந்து வேத மர்மலட்சியக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்